பழம் நழுவி பாலில் விழுந்துடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிக்கிட்டு பால் டாயில் விழுந்துச்சுன்னு வெளியே பேசுனீங்க. இன்னைக்கு அந்நியார் கூட சொல்லுகிறாங்க, கலைஞர் மேல் பற்று கொண்டவர், எங்கள் திருமணத்தையே கலைஞர் தான் நடத்தி வைத்தார். அது கலைஞர், அதே கலைஞர் தான் விஜயகாந்தை காலி பண்ணார். விஜயகாந்த் தான் பரம குடிகாரர் மாதிரி பேச வச்சாங்களா இல்லையா? இன்னைக்கு அது அந்த வீடியோக்கெல்லாம் வயலில் என்ன நான் பேச்சு பேசுறேன். தனிநபர் தாக்குதல் எவ்வளோ பண்ணார் விஜயகாந்த். அப்போ இந்த மாதிரி இதுல வந்து வடிவேலை பயன்படுத்தி அதை கீழே உட்காந்து எல்லாரும் ரசிப்பாங்க. பார்த்துக்கிட்டீங்களா? அவருக்கு பேர் வச்சிருக்காங்க, சொல்லக்கூடாது. கேப்டனா? கேப்டன் எதுக்கு கேப்டன்? எதுக்கா கேப்டன்? என்னையே தண்ணியை போட்டுக்கிட்டு போறது கேப்டனா? தண்ணியில மிதக்கிற கப்பலை ஓட்டுறவனுக்கு பேர் தான்டா கேப்டன். எந்நேரமும் தண்ணியில மிதக்கிறவனுக்கு பேர் கேப்டன் கிடையாது. எங்க அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் மாநில விசிட்டு கொடுப்பாரா கொடுக்க மாட்டாங்கன்னு அப்புறம் முடிவு பண்ணிக்கிறோம் சொல்லியிருக்காங்களா அவங்க. அவர் ஸ்டாலின் அறிவிப்பாங்க. பிரபுதேவா ஒரு படத்துல வடிவேல் அளந்து ஊத்துவாப்புல, எங்க அப்பா வந்து அப்படின்னு கிருஷ்ணாயிலுக்கு சண்டை போட்டுருவா. அப்போ பிரபுதேவா அப்படியே பாப்பாப்புல அப்படியே பாப்பாப்புல அந்த மாதிரி ஸ்டாலினே பார்த்துருப்பாரு. மற்ற அண்ணன்கள் இருக்காங்களே, முத்துக்கு முத்தாக சொத்து, அவங்களுக்கே பாப்பாச்சு. ஏன் அப்படி? 2% எத்தனை சீட்? 50 காசுக்கு 8 வாழைப்பழம், 2 ரூபாய்க்கு எத்தனை வாழைப்பழம்? அது பஞ்சாயத்து ஆகுன்றீங்களா? வேற என்ன? அதுவும் இந்த 2 ரூபா கேஸுங்கெல்லாம் இருக்கு. எப்போ பிரச்சனை வந்தாலும் சிலுவை தூக்கி வச்சு சாட்டையில் அடிப்பாங்க. சிலுவை சொன்ன தேவன் மைந்தன் போகி மாப்பிள்ள ஏண்ட கூட பேச சண்முகம் வாங்கிக்குவாப்ல, அவரு அவ்வளோ ஏண்ட கூடன்ட்டு இவர் வாங்கிக்குவாப்ல. எல்லாம் சிலுவை சொந்தங்க இருப்பாங்க. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஜேர்னலிஸ்ட் முத்தலிஃப் அவர்கள். பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம பேச இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். பழம் நழுவி பாலில் விழுந்துடுச்சு அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாம் பேசிக்கிட்டு பால் டாயில் விழுந்துச்சுன்னு வெளியே பேசினுக்கிறாங்க. நான் சொல்லுங்க, நான் அந்த மாதிரிலாம் அது சமூக வலைதளங்களை போட்டுக்கிறேன். ஜென்ரலாக பேசுகிறேன். 10 வருஷத்துக்கு முன்னாடியே நடக்க வேண்டியது இன்னைக்கு நடந்திருக்குன்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு 10 வருஷமா அந்த பால் என்ன ஆயிருக்கும்? இருக்காது சார், அது காத்திருந்திருக்கு, இன்னைக்கு வந்து விழுந்துருச்சு சார். இதனால தேர்தலில் அப்படி என்ன பெருசாக மாற்றம் வரப்போகுதுங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ரெண்டாவது நம்ம இதுலேருந்து ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது காங்கிரஸ் பற்றி ஒரு கேள்வி இருக்கு, இதை முடிச்சுட்டு நம்ம அதுக்குள்ளே போவோம். சரி, இன்னைக்கு அந்நியார் கூட சொல்லுகிறாங்க, விஜயகாந்த் எப்படி கலைஞர் மேல் பற்று கொண்டவர், எங்கள் திருமணத்தையே கலைஞர் தான் நடத்தி வைத்தார். அது கலைஞர், அதே கலைஞர் தான் விஜயகாந்தை காலி பண்ணார். விஜயகாந்த் அவர் வாழ்க்கையில் அவர் கொடுத்த பேட்டிகளில் பல இதில் சொன்னது, வாழ்க்கையில் நான் எதை வேணால் மறப்பேன், என்னுடைய மண்டபத்தை பாதியாக இடித்து ஆக்கிரமிச்சது நான் என் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன், நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து அது போனது நான் வாழ்நாளில் மறக்க மாட்டேன்னாரு. அது பண்ணது அதிமுகவா ஜெயலலிதாவா? அதிமுக ஜெயலலிதா அவங்கள பண்ணாங்க இல்லையே, இவங்க தானே பண்ணாங்க. ஆமாம். கோபம் கடைசி வரைக்கும் விஜயகாந்துக்கு இருந்ததா இல்லையா? தேமுதிக ஏன் கடுமையான ஒரு கோபத்தை திமுகவுக்கு எதிராக பண்ணுச்சுன்னா இது ஒரு முக்கிய காரணம். அதே விஜயகாந்த் 2011 அதிமுகவோட கூட்டணி சேர்றது போகிறார். அந்த நேரத்தில் வடிவேலுங்கிற நபர், விஜயகாந்தால் வளர்ந்த ஒரு நடிகர், அவர் வந்து ஏதோ ஒரு குடினால பக்கத்துலேயே போக மாட்டாருன்ற மாதிரி டீ டோட்டலர் மாதிரி அவரை வச்சுக்கிட்டு மேடையில் கீழே உட்கார்றவங்களும் ரொம்ப பேர் யாருமே டீ டோட்டலர் மாதிரி விஜயகாந்த் தான் பரம குடிகாரர் மாதிரி பேச வச்சாங்களா இல்லையா? இன்னைக்கு அது அந்த வீடியோக்கெல்லாம் வயலாயிட்டு ரொம்ப என்ன நான் பேச்சு பேசினேன். தனிநபர் தாக்குதல் எவ்வளோ பண்ணார் வடிவேலு விஜயகாந்துக்கு எதிராக. அதுதான் அவரோட கடைசி இதுவும் கூட நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவரும் ஆஃப் ஆகிட்டாங்க. அவ்வளோதான். நீங்கள் டிஎம்கேல வந்தீங்கன்னா பயன்படுத்தி தூக்கி போட்டுருவாங்க. அவர் கேஎஸ் அழகிரி சொன்னார்ல, சார் உங்களுக்கு சக்கை எங்களுக்கான காங்கிரஸ் சேம் அதே தான். அப்போ இந்த மாதிரி இதில் வந்து வடிவேலை பயன்படுத்தி அதை கீழே உட்காந்து எல்லாம் ரசிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அப்போ அந்த மாதிரி நடந்ததும் தொடர்ந்து தேமுதிக 2016 கலைஞர் சொன்ன அந்த பழம் நழுவி பாலில் விழும் வாய்ப்பு இருக்குன்னு சொன்ன அந்த ஃபேமஸ் வசனத்துக்கு காரணமாக பேச்சுவார்த்தை நடக்கும் பொழுது உள்ளூர கட்சிக்குள்ளே ராவர வேலைலாம் பண்ணோன்னா விஜயகாந்த் உஷாராகி மக்கள் நல கூட்டணி போகிறார். அன்றைக்கும் உடைக்கிறீங்க கட்சியை. சந்திரகுமார் தலைமையில் கட்சியை உடைச்சி மக்கள் தேமுதிகான்னு ஒரு கட்சியை உருவாக்கி அவங்களுக்கு ஒரு 3 சீட்டை கொடுத்து நிற்க வைக்கிறீங்க. ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் அவங்க மறந்து போச்சா? எங்கள் திருமணத்தை நடத்தி வைத்தவர் கலைஞர். சசிகலா நடராஜன் திருமணத்தையும் கலைஞர் தான் நடத்தி வச்சார். அதுக்காக சசிகலா ஜெயலலிதா விட்டு வந்துட்டாங்களா?
இல்லை நடராஜன் காலம் பூரா இவங்களுக்கு ஏதாவது உதவியா இருக்கும்? இல்லை அரசியல்லாம் அப்படி இப்படி இருக்கும், ஆனால் நாங்கள் அந்த மாதிரி இல்லை. தமிழிசை சவுந்தரராஜன் கல்யாணத்தை கூட அவர் தான் நடத்தி வச்சாரு. தமிழிசை கூட சொல்லியிருக்காங்க சார், ஒரு முழுகக்கூடிய கப்பலை ஏறிக்கிறார்கள் என்று நினைக்கும் போது எங்களுக்கு தான் வருத்தமாக இருக்குது அப்படின்ற மாதிரி. ஆமாம், உண்மை தானே. இவங்க எப்போ பார்த்தாலும் அந்த வேலையை தான் பண்ணுவாங்க. வெற்றி கூட்டணி சார். வெற்றி கூட்டணின்னு சொல்லிட்டு ஏன் அப்போ அங்கே போனாங்க? இன்னைக்கு தேதிக்கு இவங்க வெற்றி கூட்டணி. இன்னைக்கு தேதிக்கு வெற்றி கூட்டணி என்டிஏ தான் நான் அடிச்சு சொல்லுவேன். ஏன்னா காங்கிரஸ் இல்லையே, அதனால வலுவாக இருக்காங்கன்றாங்க. செல்வ பிறந்தீங்கன்னா வலுவாக இருக்காங்க பேசிட்டு இருக்காங்க. அவர் பாவங்க, அவர் மாநில தலைவருங்க, அவரால் வேறு என்னங்க சொல்ல முடியும்? அதிகபட்சமாக கேசி வேணுகோபாலை கூட்டு போய் ஸ்டாலினை சந்திக்க வைக்க கூட முடியலங்க அவரால். அவ்வளோதான் செல்வ பிறந்தகை, அவரை விட்டுருங்க. அப்போ அந்நியார் வந்து நாங்கள் வந்து அப்படி இப்படின்றாங்க. 5 வருஷமாக எதிர்த்து நின்று தானே அரசியல் பண்ணீங்க. ஆமாம், ஆளுங்கட்சி தானே இது. அப்புறம் திடீர்னு போயிட்டீங்கன்னா எப்படி சமாளிப்பீங்க? போடா நான் என் கட்சிக்காரனே சமாளிக்கிறேன், பத்திரிக்காரனை சமாளிக்கிறேன், இதெல்லாம் ஒரு மேட்ரான்னு கேட்பாங்க. பாசிச பாஜகம்பாங்க. பாசிச பாஜகன்னுவாங்க. அப்போ பாசிச பாஜக கூட தானே இருந்தீங்க, இத்தனை வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் அவங்க வந்து அரசியல் வந்து புரிதல் வந்துருச்சு, இதுக்கப்புறம் நம்ம இருக்கக்கூடாது உங்கள் முடிவுக்கு வந்திருக்காங்க, வெற்றி கூட்டணியில் சேர்ந்துருக்காங்க. அது என்ன 2 நாள் கழிச்சு வருது? 2 நாளைக்கு முன்னே இவங்க பேச்சை நம்பி என்னப்பான்னு கேட்டால் தலைவரை பேசி முடிச்சிட்டாங்க. அப்படியா 10+1 தலைவரை? ஏங்க அந்த அம்மா வந்து முடிவு எடுத்து அந்த முடிவை நான் முடிவு எடுப்பதற்கு, நான் அந்த முடிவை சொல்வதற்கான ஒரு முடிவு எடுத்து நான் ஒரு முடிவை சொல்லுவேன்ற அளவு குழப்பினுங்கிறாங்க. நீங்கள் என்னங்க அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டேன். இல்லை தலைவரை பேசி முடிச்சிட்டாங்க தலைவரை, 10+1 நீங்கள் தைரியமாக போடுங்கன்னாங்க. நம்ம பத்திரிகாரன்ல என்று தகவல் 2 நாளில் தகவல் வெளியாகலாம் இப்படி தான் போட்டேன். இதுக்கே கொந்தளிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஸ்பாய்லர் பண்ணிட்டீங்க. திமுக கூட தான் போய் சேரும்னீங்க. நடுவில் 1008 பேச்சு வந்துச்சு. அதிமுக பேச்சுவார்த்தை நடத்துது, என்டிஏ கூட்டணி பேச்சுவார்த்தை, அமித்ஷா பேசுறாரு, அப்படி இப்படி என்னமோ நியூஸ் வந்துச்சு. ஆமாம், கடைசியில் அதுக்கப்புறம் குழப்பி விட்டு அதிமுகவில் போகிறான்னு சொல்லி குழப்பி விட்டாங்க. அது உண்மைதான். ஓகே, பூக்களை பறிக்காதீங்கள்னு ஒரு படம். பூக்களைத்தான் பறிக்காதீங்க காதலை தான் அப்படின்னு பாட்டெலாம் வரும். சூப்பர் படம் அது. அதில் சுரேஷும் நதியாவும் லவ் பண்ணுவாங்க. அந்த ஃபேமிலி வந்து எப்படின்னா ஒன்னோட ஒன்று பெஸ்ட்டு. சரி, அது கூட நான் ஜானி படம் பார்த்தீங்களா? இல்லை சார். ரஜினி நடித்த ஜானி படம் இல்லை சார். பார்க்கலையா? அதில் ரஜினிகாந்துக்கு வந்து தீபாவை லவ் பண்ணுவார். அந்த அம்மா வேலை கேட்டு வரும், சட்டெல்லாம் கிழிஞ்சிருக்கும், ஜாக்கெட்லாம். இவர் ஜாக்கெட்லாம் வாங்கி கொடுத்து எல்லாம் இது பண்ணுவார். அப்போ என்ன ஆகுனா அந்த அம்மா திடீர்னு பார்த்தா வேறு ஒருத்தன் கூட பேசிக்கிட்டு இருக்கோம். யாருன்னு கேட்டால் எங்கள் சித்தப்பா பையன். சரி சரி சரி. இன்னொரு நாள் பார்த்தா இன்னொருத்தவங்க கூட தொடர்பாங்க. யார் இது? உனக்கு ஒன்னோட ஒன்று பெட்டராக இருக்கும் அப்படின்னு வாப்பில் ரஜினி போகிற போக்கில். என்னன்னா இது கொஞ்சம் நல்லா வசதி, இதுக்கு ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுத்து நல்லா இதானோன்னா 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா அது அந்த இதை வச்சு இன்னொருத்தன் பழக்கம் ஆகும், அவங்ககிட்ட தாவும். கடைசியில் சுட்டு கொண்டுருவான். ரஜினி கோவம் போட்டு சுட்டு கொண்டுருவாப்பில். அந்த மாதிரி இந்த இது பூக்களை பறிக்காதெல்லாம் அதே மாதிரி தான். என்னென்னா அந்த நதியாவும் சுரேஷும் லவர்கள். சுரேஷ் ஃபேமிலி கொஞ்சம் வசதியான ஃபேமிலி, நதியா ஃபேமிலி கம்பேர் பண்ணும்போது. நதியாவை கட்டிக்கணுன்னு தாய் மாமன் ராஜீவ் மெக்கானிக்காக இருப்பார், அவருக்கு தான் பொண்ணுன்றுவாங்க. ஃபஸ்ட்டில் பார்த்தா இந்த ஃபேமிலி வந்தோடனே சுரேஷ் நல்லா வசதியாக இருக்கணும்னா அதை கழட்டி விட்டு சுரேஷுக்கு பேசிடுவாங்க. 2 பேரும் ஜாலியாக தெரிஞ்சுக்கிட்டு ஏ ஐ லவ் யூன்னு பாட்டெலாம் பாடிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நாள் இன்னொரு பணக்காரன் வந்து கேட்டோடனே இவரை கழட்டி விட்டு அங்கே இது பண்ணுவாங்க. கடைசியில் டி ராஜேந்திரன் யாரோ வந்து சேர்த்து வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த படம் ஒரு மாதிரி சேர்த்து வைப்பாங்களா செத்துருவாங்க தெரியல. அந்த மாதிரி ஒன்றோட ஒன்று பெட்டர். சரி, அது கூட வேணாம். நம்ம ரசிகர்லாம் சினிமா சொன்னால் தானே புரியுது. வானத்தை போலவா இன்னொரு படம் வந்துச்சே, சூர்யா இந்த பொண்ணை டாக்டருக்கெல்லாம் படிக்க வைப்பாருங்க. லைலாவை காதலிப்பார். அப்போது ஒருத்தரை இவங்க கஷ்டப்பட்டு ஹெல்ப் பண்ணுறாருன்னொன்னே சார் இதெல்லாம் வாங்கினேன், சாருன்னு சொல்லாதீங்க மாமான்னு சொல்லுங்கன்னு அவர் அப்படி தான் மாப்பிள்ளைக்கு டீ கொடுங்க அப்படி. மாப்பிள்ளைக்கு டீ கொடுக்காதுன்னு லாஸ்ட்டில் அது பார்த்தா ஒன்னோட ஒன்று பெட்டர் இன்னொருத்தன் வந்தோடனே அங்கே மாறிடுவாங்க. அந்த மாதிரி சாருன்னு சொல்லாதீங்க மாப்பிள்ளைன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டமால் இங்கே வந்து மாறுவாங்களா. அதனால் ஒன்னோட ஒன்று பெட்டர் அவங்க ஓப்பனாக சொல்லிட்டாங்கல்ல. இந்த கொள்கை என்று வந்துவிட்டால் நாங்கள் இன்றைய தினம் பாஜகவை எதிர்ப்பது ஒன்றே எங்களுடைய லட்சியம். அந்த வகையில் இப்படிலாம் உருட்டில் ஓப்பனாக சொல்லிட்டாங்க. யார் நன்றாக சலுகை செய்கிறார்களோ அவர்களோடு தான் கூட்டணி. கரெக்டாக எங்கள் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் மாநில விசிட்டு கொடுக்க மாட்டாருன்னு அப்புறம் முடிவு பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா அவங்க? அவர் ஸ்டாலின் அறிவிப்பார். இந்த இவன் பேர்னது நம்ம பிரபுதேவா ஒரு படத்தில் வடிவேல் அளந்து ஊற்றுவாப்புல எங்கள் அப்பா வந்து அப்படின்னு கிருஷ்ணாயிலுக்கு சண்டை போட்டுருவார். அப்போது பிரபுதேவா அப்படியே பாப்பாப்புல அந்த மாதிரி ஸ்டாலினே பார்த்துருப்பாரு. என்னடா இது நேற்று வரைக்கும் இந்த ராஜ்யசபா சீட்லேயே என் தம்பிக்கு சீட்டு கொடுக்குறீங்களா, அப்போ தான் வருவேன், அடுத்த ராஜ்யசபாலாம் கிடையாது அப்படின்ற அளவுக்கு பேசிட்டு நீங்கள் பாடுறா அந்த அம்மா இப்படி சொல்கிறாங்க. அதனால் அண்ணன் தான் முடிவு பண்ணி அறிவிப்பார். அண்ணன் அறிவிப்பார், ஓகே. மற்ற அண்ணன்கள் இருக்காங்களே முத்துக்கு முத்தாக சொத்துக்கு அவங்களுக்கே இப்போ ஆப்பாச்சு. ஏன் அப்படி 2%க்கு எத்தனை சீட்டு? நீங்கள் மேக்ஸில் படிச்சிருக்கீங்களா? அந்த பிரச்சனை இல்லை, நான் மேக்ஸில் வீக்கு தான். பட் நீங்கள் சொல்கிறது எனக்கு கன்வே ஆகிடுச்சு. 50 காசுக்கு 8 வாழைப்பழம், 2 ரூபாய்க்கு எத்தனை வாழைப்பழம்? இப்போ அது பஞ்சாயத்தாகுன்றீங்களா? வேற என்ன? அதுவும் இந்த 2 ரூபா கேஸுங்கெல்லாம் இருக்க, எப்போ பிரச்சனை வந்தாலும் சிலுவை தூக்கி வச்சு சும்மா சாட்டையில் அடிப்பாங்க. சிலுவை சும்மா தேவன் மைந்தன் போகின் மாப்பிள்ள ஏன்ட்ட கூட நான் பேச சண்முகம் வாங்கிக்குவாப்பில். அவர்
மாப்பிள்ள ஏண்ட கூடன்ட்டு இவர் வாங்கிக்குவாப்பில் எல்லாம் சிலுவை சுமந்துக்கினே இருப்பாங்க. உண்டா இல்லையா? என்ன சொன்னார் தூய்மை பணியாளருக்கு? நாங்கள் சொன்னார் திருமாவளவன் அவர்களை பணி உறுதி செய்து விட்டால், நிரந்தர பணியாளர்களாக மாற்றி விட்டால் அவர்கள் அதிலேயே தங்கி விடுவார்கள். ஆமா 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 சொன்னாரா? அதுக்கு பேர் தான் சிலுவை சுமகள். அவங்க எதுக்காக போறாங்க? அவங்களுடைய அடுத்த தலைமுறை அங்கேயே உட்காந்துருவாங்க அப்படின்னு. அதுதான் படிக்க வைக்கிறாங்க. இதே நம்மளே பேசிடுவோம் நினைக்கிறத பத்தி. சண்முகம் கொந்தளிச்சு போயிட்டாரு. ஏங்க என்ன உலகத்துல இல்லாத நடைமுறையை சொல்றீங்க? நான் பங்கு இப்படி வாசிக்கிற பார்த்து அவங்கள கொடுத்தேன்னா வேலை பாதுகாப்பு, பணி பாதுகாப்பு, நல்ல வசதி இருக்கும். அப்போ அவங்க பிள்ளைங்களை நல்லா படிக்க வச்சேன்னா அந்த படிப்புக்கு ஏற்ற வேலைக்கு போக போகிறான். இதில் எப்படி இருப்பான்? என்ன பேசுகிறீங்க பங்கு, தப்பாக பேசுகிறீங்கன்னா ஊர் பூரா அடிக்க ஆரம்பிச்சோன்னா, இல்லைங்க நான் அப்படி சொல்லிங்கன்னு மாற்றினாரா இல்லையா? வேங்க வயலுக்கு ஆணவ கொலைக்கு 3% கொடுத்தது. ஆணவ கொலைக்கு சேம் தான். இதே மாதிரி தான் சிபிஎம்முக்கும் சிபிஐக்கும் சிலுவை சுமந்து இந்த ஆட்சிக்கு முட்டு கொடுத்து ஏதாவது ஒரு ஊழல் முறைகளை பற்றி பேச முடிஞ்சுதா? கனிம கொலை பற்றி சிபிஎம்மோ சிபிஐயோ இல்லை இவரோ பேசியிருப்பாங்களா? ஏன் இப்போ இந்த கல்குவாரிகள் இதெல்லாம் வந்து ஒரு சட்டம், புது சட்டம் கொண்டு வந்தாங்கல்ல, ஆமாம், நில வரும் சட்டம். இதுக்கு ஏதாவது பேச முடிஞ்சதா? எதாவது பேச முடிஞ்சதா? இப்படி கஷ்டப்பட்டு பேரை கெடுத்துக்கின்னு 6 சீட்டை வாங்கி உக்காந்துக்கிறோம். நிறுவனங்களில் நடக்கும் தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? நம்ம ஊடகத்துறையிலே கூட நடக்கும். இப்போ நீங்கள் எகிறீங்க உங்கள் நிறுவனத்தில் உட்காந்து டெய்லி கரெக்டாக காலைல 8 மணிக்கு வந்துடுது, நைட்டு 6 மணிக்கு 8, 9, 10 ஆனாலும் இருந்து வேலை செய்கிறது, எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ணுறது. ஆனால் உங்களுக்கு சம்பளம் ஒரு குறிப்பிட்ட தொகை. ஆமாம், சரி இன்னொருத்தர் கூப்பிட்றாரு, வந்துருங்க. இல்லை சார் ஆரம்பம் பழகிட்டேன், இந்த அட்மாஸ்பியர் நல்லா இருக்குது, என்ன எனக்கு இருந்தாலும் ஏதாவது ஏற்றி கொடுப்பாரு, நான் பார்த்துக்குறேங்க அப்படின்னு இருக்கிறீங்க. இப்போ நான் வரேன் வேறு கம்பெனிலேருந்து, உங்களுக்கு நான் ஜூனியர், ஒன்றுக்குமே உதவாதான் என்னை பற்றி தெரியும் உங்களுக்கு. வேறு கம்பெனியில் போய் எப்படியும் நான் அந்த கம்பெனியில் கொஞ்சம் நல்ல வருமானம் வந்துட்டு அங்கேருந்து உங்கள் கம்பெனிக்கு வரேன், உங்களோட 30,000 ரூபா சம்பளம் எக்ஸ்ட்ரா, உங்களுக்கு எப்படி இருக்கும்? வயிறேறியும் தான் நடக்கும். கேட்பீங்கள்ல, ஏன்னா என்னங்க இது இவ்வளோ நாளாக உழைச்சேன், எவ்வளோ இது பண்ணேன், அவன் ஒன்றுமே இல்லாத ஒன்றுமே தெரியாது, அவனுக்கு வந்தவொடனே 30,000 எக்ஸ்ட்ரா போட்டு கொடுக்குறீங்க. 5,000 ரூபா எக்ரிமெண்ட் கேட்டதுக்கு என்ன பேச்சு பேசுனீங்க? வருமா வராது? நான் போகிறேங்க வேறு இடம் பார்த்துக்குறேங்க. இப்போ அதுதான் நடக்க போகுது. பழைய எம்ப்ளாயிங்க 30,000 25,000 அப்படின்னு டெய்லி புது எம்ப்ளாயி வெளியில் போயிட்டு வராங்க. அவங்க எக்ஸ்ட்ரா 30,000 சம்பளத்தில் வராங்க. வந்தோடனே அவங்களுக்கு 60,000 ரூபாவில் இது, இவங்க அதே 40,000 ரூபா. காண்டாகுமா? ஆகாதா? கண்டிப்பாக ஆகும். 6 சீட்டு அவங்களுக்கு 8 சீட்டுனா எனக்கு அப்போ 10 சீட்டு கொடு, அவங்களோட 2 பங்கு மேலே கொடு, ஒரு 2 சீட்டாக கொடு. அப்போ தானே இதை கூட கேட்க முடியல வச்சுக்கோங்க. உண்மையிலே சொல்கிறேன், இவங்க எல்லாம் திமுகலே சேர்ந்துடலாம். எதுக்கு தனியாக கட்சி நடத்திக்கிட்டு? அதாவது இந்த கொள்கை கூட்டணி அவங்கள சொல்கிறீங்க. ஆமாம், சரி சரி, கொள்கையை ஒன்று தானே சொல்கிறாங்க. அப்புறம் உங்கள் கட்சியில் சேர்ந்துடணும். எதுக்கு தனித்தனியாக பேர் வச்சுக்கின்னு கஷ்டப்பட்டுக்கின்னு வரவு செலவு மெயின்டைன் பண்ணிக்கின்னு மாநாடு நடத்திக்கின்னு எதுக்கு? அழகாக சேர்ந்துட்டு அவரே அமைச்சராகி விட்டுற போகிறாரு. ஆட்சி செம்மலை சொன்னார் சார், பிரேமலதா பேசினதை வந்து விஜயகாந்த் கேட்டிருந்தா அவர் ஆன்மா கூட மன்னிச்சிருக்காதுன்ற மாதிரி சொல்கிறார்ல, அது உண்மை தானே? அது வேற என்னங்க இது? எப்படிங்க? ஏங்க நான் தான் சொல்கிறேன்ல, விஜயகாந்த் பேச்சிலே ஹைலைட்டான பேச்சு. என் வாழ்க்கையில் நான் எதை மன்னித்தாலும் மன்னிப்பேன், என் இடத்த நான் ரத்தம் சிந்தி உழைச்சி நேர்மையாக உழைச்சி சம்பாதிச்சேன். அது எதுக்கு சொல்ல வரேன்னா, மற்றவங்கள மாதிரிலாம் நான் ஊரை இது பண்ணி நான் உலையில் போட்டு அந்த இடத்த வாங்கலடா. நான் சினிமாவில் நடித்து கஷ்டப்பட்டு வாங்கின இடம் இது. இதில் பாதியை வந்து வேணும்னு எடுத்தீங்களே, அந்த கோபம் தான் விஜயகாந்த். அதை நான் மறக்கவே மாட்டேன்னு சொன்னார். அப்போ நீங்கள் இன்னொன்று கொள்கை ரீதியாக பாருங்கள், ஒரு கட்சி நீங்கள் நடத்துகிறீங்க, விஜயகாந்துக்கு அவ்வளோ இறந்தப்போ அவ்வளோ பேர் ஏடிஎம் கூட போய் நிற்கிறீங்க, உங்களுக்கு மரியாதை கொடுத்து நிற்கிறாங்க. விட்டால் அவர் எம்பியாக ஜெயிச்சிருப்பார். யார்? குறைந்த இதுதானே மாணிக் தாகூர் ஆட்சி ஜெயிச்சிருப்பார். அந்த மாதிரி உங்களுக்காக எல்லாரும் பண்ணுறாரு. இந்த ஆட்சியை எதிர்த்து தான் நீங்கள் பிரச்சாரம் பண்ணுறீங்க, பேசுகிறீங்க. இவங்கள 5 ஆண்டு காலம் எதிர்க்கிறீங்க. திடீர்னு எனக்கு என்ன நாங்கள் போய் சேர்ந்துட்டு இங்கே வந்தாலே எனக்கு விஜயகாந்த் ரிசப்ஷன் நடந்தது ஞாபகம் வருது. அதுலாம் என்ன இது? மற்றெல்லாம் ஞாபகம் இல்லையா? இதே விஜயகாந்தை போட்டு 2016 2011 பண்ணாங்களா? ஞாபகம் இல்லையா? விஜயகாந்துடைய கடைசி காலகட்டங்களில் அவர் என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் அவர் பேசிகிட்டு இருந்த மேடையில் ரியாக்ட் பண்ண காலத்துலலாம் அதெல்லாம் எடுத்து ட்ரால் பண்ணிங்களா இல்லையா? என் கையில் ஒரு ஒயர் தட்டுப்படுதுன்றதை எப்படிலாம் கிண்டல் பண்ணீங்க? இந்த கண்ணாடி கழட்டி இது பண்ணுவார், அதுக்கு என்னென்ன இது பண்ணீங்க? ட்ரோல் மெட்டீரியலாக தான் சூஸ் பண்ணி ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றினீங்கல்ல. அவர் வந்து அந்த நிலைமையிலையும் அவர் பெண்களை பாதுகாப்பாக இருக்கணும்னு சண்டை போடுறாரு. பேசிகிட்டு இருக்கும் போதே நிறுத்திட்டு டேய் போடா அப்படியா அப்படின்னு அதை ட்ரால் மெட்டீரியல் ஆக்குனீங்களா இல்லையா? விஜயகாந்த் எப்போவுமே கூட்டம் முடித்தோடனே சொல்லுவார், நீங்கள் எல்லாம் வீட்டுக்கு போய் பத்திரமா சேரணும், நீங்கள் சேர்ந்தீங்கன்ற தகவல் வந்தால் தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். பெரிய அது செம ட்ரெண்ட் சார், அது மாநாட்டில் பேசுனதுலாம். அந்த அளவுக்கு எம்ஜிஆர் ஒரு இதில் பண்ணாராம், எல்லா ஆம்பளைங்களையும் உட்காருங்க, ஒரு செய்தி உங்களுக்கு இருக்குது, பெண்கள்லாம் போகலாம் அப்படின்ட்டாராம். எல்லாம் கிளம்புனா பிறகு இப்போ நீங்கள் போங்கன்னாராம். தலைவர் ஏதோ செய்தி சொல் இடிச்சிட்டு பிடிச்சிட்டு போவீங்க,
அதனால் பெண்கள் பாதுகாப்பாக போகிற வரைக்கும் போக சொல்லிட்டு அப்புறம் நான் அனுப்பிச்சி விட்டேன். நான் அந்த அக்கறை விஜயகாந்த்கிட்டே இருந்ததா இல்லையா?